ஹலோ காய்ஸ், வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து நான் ரூபிகா பேசிகிட்ருக்கேன். நம்ம சேனலில் தமிழுக்கான டெஸ்ட்டு சீரிஸ் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோங்க. இது வரைக்கும் 3 டெஸ்ட்டு பார்த்துருக்கோம். இன்றைக்கி 4வது டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த 4th டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர்ஸ் சொல்ல போகிறோம். இந்த ஆன்சர்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் 100க்கு எத்தனை கேள்வி சரியாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்குங்க. நீங்கள் கரெக்டாக இதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் 100க்கு 90க்கு மேலே, ஏன் 95க்கு மேலேயே கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். சரிங்களா? இந்த டெஸ்ட்டை சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. தப்பு பண்ணாலும் அது என்ன நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அது என்ன தப்போ அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் போகலாம். சரிங்களா? இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கான ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் காண்க. நல்லா கவனிக்கணும். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் காண்க அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ சாந்தம் அப்படின்னா என்னென்னா, இப்போ அதற்கான சொற்பொருள் என்னென்னா அமைதி. ஓகேவா? அமைதி தான் அதற்கான சொற்பொருள். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அதற்கான எதிர்ச்சொல் என்ன? கோபம். சி ஆப்ஷன். கோபம்னு சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா ஆரவாரம்னு சொல்லலாம். கோபம் ஆரவாரம்னாலும் இது சாந்தம்கான எதிர்ச்சொல் தான். ஓகேங்களா? கோபம் ஆரவாரமும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அருகுறை என்பதன் எதிர்ச்சொல் காண்க. அருகுறை அப்படின்னா என்னென்னா அருகில் அப்படின்னு சொல்லுவாங்க. அருகுறை அப்படின்னா அருகில். அப்போ அதற்கான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் அப்படின்னா என்னங்க? அதற்கு ஆப்போசிட்டானது. அருகில்னா அதற்கு ஆப்போசிட் என்னங்க? தொலைவில். அப்போ 2க்கு பி ஆப்ஷன். 2க்கு பி ஆப்ஷன். அருகுறை அப்படின்னா அதற்கான எதிர்ச்சொல் அருகுறை. எதிர்ச்சொல் என்னது? தொலைவில். ஓகேங்களா? அதற்கான சொற்பொருள் கேட்டாங்க அப்படின்னா அருகுறைனா அருகில், எதிர்ச்சொல்னா தொலைவில். 2க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 3வது கேள்வி பார்க்கலாம். எதிர்ச்சொல் கண்டறிக. மேலவர் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் தானே கேட்குறாங்க. மேலவர்னா கீழவர். 3க்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 4வது கேள்வி. எதிர்ச்சொல் கண்டறிக. உதித்தனா தோன்றுறது. அப்போ அதற்கான ஆப்போசிட் என்னங்க? மறைந்த. அதற்கான எதிர்ச்சொல் என்னங்க? மறைந்த. 4வது கேள்விக்கு 4th ஆப்ஷன். 4வது கேள்விக்கு 4th ஆப்ஷன் மறைந்த. நெக்ஸ்ட்டு 5வது கேள்வி. எதிர்ச்சொல் கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அணுகுக்கான எதிர்ச்சொல் என்னென்னா விலகு. 5க்கு பி ஆப்ஷன். 5வது கேள்விக்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 6வது கேள்வி. எதிர்ச்சொல் கண்டறிக. ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 6வது கேள்விக்கு ஏற்றல். பி ஆப்ஷன். ஏற்றல். பி ஆப்ஷன். ஈதல்னா என்னென்னா கொடுத்தல். ஈதல்னா அதற்கான நேரடியான அதற்கான மீனிங் என்னென்னா கொடுத்தல். அப்போ கொடுத்தலுக்கு ஆப்போசிட் என்ன? ஏற்றல். கொடுத்தல்னா அதற்கான ஆப்போசிட் என்ன? ஏற்றல். அப்போ 6வது கேள்விக்கு பி ஆப்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7வது கேள்வி. எதிர்ச்சொல் கண்டறிக. இரவலருக்கான எதிர்ச்சொல் என்னங்க? புரவலர். இரவலருக்கான எதிர்ச்சொல் என்னங்க? புரவலர். 7வது கேள்விக்கு டி ஆப்ஷன். 7வது கேள்விக்கு டி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 8வது கேள்வி. எதிர்ச்சொல் கண்டறிக. நீக்குதல்னா அதற்கான எதிர்ச்சொல் என்னங்க? சேர்த்தல். 8வது கேள்விக்கு டி ஆப்ஷன். சேர்த்தல். நெக்ஸ்ட்டு 9வது கேள்வியும் நமக்கு எதிர்ச்சொல் தான் கொடுத்துருக்காங்க. படுகர்னா நேரடியான மீனிங் என்னென்னா பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. படுகர்னா பள்ளம். அப்போ பள்ளத்துக்கு எதிர்ச்சொல் என்னங்க? மேடு. இப்போ மேடுன்ற ஆப்ஷன் நமக்கு எங்கே இருக்குது? ஏ ஆப்ஷன். 9க்கு ஏ ஆப்ஷன். 9க்கு ஏ ஆப்ஷன். 9க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு எதிர்ச்சொல் கண்டறிக. எளிமையானது அப்படின்னா என்னங்க எதிர்ச்சொல்லாக இருக்கும்? அரிது. 10க்கு சி ஆப்ஷன். 10க்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 11வது கேள்வி. எதிர்ச்சொல் கண்டறிக. காயின்னு கொடுத்துருக்காங்க. காய்க்கான எதிர்ச்சொல் என்னங்க? கனி பழம் அப்படின்னு கூட சொல்லலாம். 11க்கு சி ஆப்ஷன். 11க்கு சி ஆப்ஷன். 12வது கேள்வி. தொன்மைனா என்னங்க? பழமை. அப்போ பழமைனா அதற்கான எதிர்ச்சொல் என்ன? புதுமை. அப்போ 12வது கேள்விக்கு சரியான ஆன்சர் என்னன்னா ஏ ஆப்ஷன். 12வது கேள்விக்கு சரியான ஆன்சர் ஏ ஆப்ஷன்.
நெக்ஸ்ட்டு 13வது கேள்வி எதிர்ச்சொல் ஊக்கம் சொல்லியிருக்காங்க. எதிர்ச்சொல் ஊக்கம்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 13வது கேள்விக்கு சி ஆப்ஷன். 13வது கேள்விக்கு சி ஆப்ஷன். சாரி, 13வது கேள்விக்கு பி ஆப்ஷன். ஊக்கம்னா சோர்வு. ஊக்கம்னா சோர்வு. எதிர்ச்சொல் வந்து சோர்வு. ஓகேங்களா? 13க்கு பி ஆப்ஷன். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 13க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 14வது கேள்வி பொறுத்துக்க நமக்கு கொடுத்துருக்காங்க. 14வது கேள்வி ஃபஸ்ட் என்னங்க? நீளும். நீளும்னா என்னங்க? நீளாத. 1க்கு 2. அடுத்து நினைத்தது. நினைத்ததுன்னா மறந்தது. 2 1. குறையாத. நிறையாத. 3க்கு 4. ஆனந்தம். வருத்தம். மகிழ்ச்சினா என்னங்க? வருத்தம். அப்போ 2 1 4 3. 2 1 4 3ன்றது நமக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஏ ஆப்ஷன். 14க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 15வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறானதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் தவறானதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? சரி தவறு. மிசை மேலே. சரி தவறுனா சரிதான். மிசை மேலேனா சரிதான். மகளிர் ஆடவர்னாலும் சரிதான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சரி. பி வந்து தவறானது. மிசைனா என்னங்க? மேலே. மிசைனா அதற்கான நேரடியான மீனிங் வந்து மேலே தான். அதற்கான எதிர்ச்சொல் என்ன வந்திருக்கணும்? கீழே அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். அப்படி வந்தால் தான் அது சரியானது. இங்கே பார்த்தீங்கன்னா தவறானது தானே கேட்டிருக்காங்க. அப்போ பி ஆப்ஷன் தான் நமக்கு தவறானது. நல்லா கவனிச்சுக்கோங்க. 15க்கு என்ன ஆன்சர்னா பி ஆப்ஷன். மிசைனா அதற்கான நேரடியான மீனிங் தான் மேலே அப்படிங்கிறது. மிசைனா மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க? எதிர்ச்சொல் தானே கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மிசைனா எதிர்ச்சொல் என்ன வரணும்? கீழே. மேலேக்கு எதிர்ச்சொல்னா கீழே. தவறானது என்னது? பி ஆப்ஷன். தவறானது பி ஆப்ஷன். 16வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறானதை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். அகம் புறம் சரிதான். சேர்த்து பிரிந்து சரிதான். இளமை முதுமை சரிதான். ஆனால் இங்கே பாருங்கள் டி ஆப்ஷன். அல் இரவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே தவறானது எதுனா டி ஆப்ஷன் தான். அப்போ அல்னா இரவு தான். அல்னா டைரக்ட் மீனிங் இரவு தான். ஒருவேளை பகல் இரவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இது அல்லுக்கு என்ன வந்து எதிர்ச்சொல்னா பகல்னு வந்தால் தான் அது எதிர்ச்சொல். இங்கே அப்போ இங்கே தவறானது எதுனா 16க்கு டி ஆப்ஷன். 16க்கு டி ஆப்ஷன். 17 எதிர்ச்சொல் கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பீடு. பீடுனா டைரக்ட் மீனிங் வந்து சிறப்பு. பீடுனா டைரக்ட் மீனிங் வந்து சிறப்பு. அதற்கான எதிர்ச்சொல் என்னங்க? இழிவு. 17க்கு சி ஆப்ஷன். 17க்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 18 கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒருமை பன்மை பிழை தான் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள். நம்ம இங்கே வந்து எழுவாயில் கல்விகிதி வந்துச்சு அப்படின்னா இங்கேயும் வந்து கல்விகிதி தான் வரும். கல்விகிதி வரும்போது கல்லில் தான் வந்து முடியணும். அப்போ அது சரியாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சி ஆப்ஷன் பாருங்கள். மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. மேகங்கள் பன்மையில் வந்திருக்கும் போது கொண்டன அப்படின்னு தான் வரணும். இப்போ சி ஆப்ஷனும் சரிதான். குழலி நடனம் ஆடினாள். டி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா குழலி நடனம் ஆடினாள். குழலி அப்படிங்கிறது ஒரு பெண் தான். ஆடினாள் அப்படின்னா பெண்பாலை தான் குறிக்கும். இப்போ இதுவும் சரிதான். ஆனால் பி ஆப்ஷன் பாருங்கள். பசு கன்றை ஈன்றன அப்படின்ட்டுருக்கு. பசு அப்படின்றது என்னென்னா ஒரு ஒருமை தானே. ஒருமை அப்படின்னு வரும்போது ஒருமையில் வரும்போது என்னென்னா ஈன்றது அப்படின்னு தான் வரணும். ந அப்படின்னு ஈன்றன அப்படின்னு வரக்கூடாது. இதே வந்து பன்மையில் கொடுத்துருந்தாங்கன்னா ந அப்படின்னு சொல்லி வரணும். இங்கே பசு கன்றை ஈன்றனன்னு இருக்குது. அப்போ இங்கே தவறானது எதுங்க? பி ஆப்ஷன் தான் தவறு. ஏன் தவறு? ஒருமையில் கொடுத்துருக்கும் போது பசு கன்றை ஈன்றது அப்படின்னு தான் வரணும். இங்கே ஈன்றனன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 19வது கேள்வி காளைகளை பூட்டி வயலை உழுதனர். சரியாக தான் இருக்குது. மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். சரியாக தான் இருக்குது. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இதில் என்னங்க தப்பாக இருக்குது? தப்பாக தானே இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. இது சரிதான். இப்போ நம்ம சி தான் தவறானதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இதில் என்ன தவறு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? காலையில். காலைனா என்னங்க?
மேல் நோக்கு லா வந்தால் தான் காலை. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. மனம்னா என்ன இது வரணும், 3 சுழி நா வரணும், அதுதான் சரியானது. ஓகேங்களா. இப்போ எது பிழையானதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பிழையான இடத்துல எது சரியாக வரும் அப்படின்னும் நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு 20வது கேள்வி, தவறான எழுத்து பிழையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது எது தவறானதுன்னா சி ஆப்ஷன் தான் தவறானது. இவைன்னும் போது இவை அப்படின்னா என்னங்க, அது வந்து பன்மை சொல். இவை அப்படிங்கும் போது பன்மை சொல். பன்மை சொல்ல வந்தால் இவை அல்ல அப்படின்னு தானே வரணும், அல்ல அப்படின்னு தான் வரணும். இதே ஒருமையில் வந்திருந்தா இது அப்படின்னு வந்திருந்தா மட்டும்தான் அன்று, அது இது வந்து மட்டும்தான் அன்றுன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே இவை அன்றுன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறானதுங்க. சரியானது நமக்கு என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவை அல்ல அப்படின்னு வந்தால் தான் சரி. பன்மையில் வரும்போது அல்லன்னு தான் யூஸ் பண்ணணும், நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒருமையில் வந்தால் மட்டும்தான் அன்று அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். ஒருமையில் வந்தால் மட்டும்தான் அன்று அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒருமை அன்றா ஒருவேளை குழப்புச்சு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரூ வருதா, அப்போ ரூ தான் வரணும். பன்மை அப்படின்னு எழுதும்போது அந்த இடத்துல ரூ எதுவும் வரல. அப்போ அது நம்ம ஒருமைக்கு ஒரு இது தெரிஞ்சாலும் இன்னொரு இது ஈஸியாக போட்டுருவோம் இல்லையா. அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது தான். ஒருமை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எது ஒருமை சொல்லு எது பன்மை சொல்லுன்னு உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. இது அது அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து ஒருமை. ஓகேங்களா. இவை அவை அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து பன்மை. அப்போ அது பன்மை விகுதி வரும்போது எப்படி வந்து சொல்லணும் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒருமையில் வந்தால் அன்று, பன்மையில் வந்தால் அல்ல. நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாமா. நெக்ஸ்ட் என்னங்க 21வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான எழுத்து பிழையை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஊரணி. பி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒற்றடம். சி 9, டி உரித்து. ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து எது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் எது தவறுனா ஏ ஆப்ஷன் தாங்க தவறு. ஏன் தவறு அப்படின்னா ஊருணி அப்படின்னா தான் சரி. ஊருணி அப்படின்னா தான் சரி. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஊரணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அது தவறானது. இங்கே பாருங்கள் ஒற்றடம். இப்போ ஒட்டடை அப்படின்னு சொன்னால் அது பேச்சு வழக்கு. சரியான இது வந்து ஒற்றடம். 9 சரி. உரித்தது இது சரி. இது எல்லாம் சரி. தவறானது தான் நம்ம கேட்குறாங்க. ஏ ஆப்ஷன் தான் தவறானது. அதுக்கு என்ன சரியான ஆன்சர்னால் ஊருணி அப்படிங்கிறது தான் சரியானது. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 22வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான எழுத்து பிழையை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கயறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கயறு அப்படின்னு வருங்களா, இல்லைங்களா, என்னென்னு வரும், கயிறு அப்படின்னு தான் வரும். அப்போ கயிறுன்னு வந்தால் தான் சரியானது. தவறானது எதுங்க, ஏ ஆப்ஷன் தான். சி ஆப்ஷன் புன்சை, குரங்கு, தவளை, இது எல்லாம் சரி தான். ஓகேங்களா. இப்போ 22க்கு என்னங்க ஆன்சரு, ஏ ஆப்ஷன். 22 என்னங்க ஆன்சரு, ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 23, கீழ்கண்டவற்றுள் தவறான எழுத்து பிழையை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முயன்றார் அப்படின்றது சரிதான். பேரன் அப்படின்னா சரியா, தப்பு. பேரன் வரக்கூடாது, பெயரன். அதே போல் பேத்தி அப்படின்னு வரக்கூடாது, பெயர்த்தி. இதுதான் வந்து சரியான எழுத்து வழக்கு சொல். ஓகேங்களா. எது எழுத்து வழக்கு சொல்னு நம்ம சரியாக வந்து பார்த்துக்கணும். பேரன் வந்தால் தப்பு, பெயரன் தான் வரணும். பேத்தின்னு வந்தால் தப்பு, பெயர்த்தின்னு தான் வரணும் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 24வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான எழுத்து பிழையை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 80ன்றது சரி, ஒருத்தி அப்படின்றது சரி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இடதுபுறம். சி ஆப்ஷனை இடதுபுறம் சொல்லியிருக்காங்க. இடதுபுறம்னு வரக்கூடாது, இடப்புறம். என்னன்னு வரணும், இடப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். 24க்கு என்னங்க ஆன்சரு, சி ஆப்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 25, இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாக தான் இருக்கும். கிரகணம் அப்படின்னா அது தவறானது. கிரகணம் இது எல்லாமே சரி தான். இந்த கொஷின் வந்து பார்த்துக்கோங்க, எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு என்ன வரும்னா, கத்தரிக்கான்றது சரி தான். நமக்கு கொஷினில் எப்படி கேட்பாங்கன்னா கத்திரிக்காய் அப்படின்னு கேட்டுருவாங்க. கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க.
கத்திரிக்காய் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்னங்க பண்ணோம், கத்தரிக்காய் அப்படின்றது தான் சரியானது. ஓகேங்களா, கத்தரிக்காய் அப்படின்றது தான் சரியானது. உடனே இந்த கொஷினுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் எல்லாம் வந்து தப்புன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க. இது எல்லாமே சரியாக தான் இருக்குது. டைப்பிங்கில் மிஸ்டேக்காக ஏதோ வந்திருக்கு. இந்த இடத்துல எந்த இதுவும் தப்பு கிடையாது. இந்த கொஷின் வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 25வது கேள்வி நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஒருவேளை இதில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கத்தரிக்காய்க்கு பதிலாக கத்திரின்னு கொடுத்தா அது தவறானது. அப்போ கத்தரிக்காய் தான் சரியானது. அதே போல் அடைமலைன்னு கொடுத்துருக்காங்களா, அடமலை அப்படின்னு சொல்லி நம்ம கொஷின் பேச்சு வழக்கில் சொல்லுவோம். அடமலை அப்படின்னு சொல்லி பேச்சு வழக்கில் சொல்லுவோம். இப்போ அடைமலை அப்படின்றது தான் சரியானது. கம்பளி அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் எப்படிங்க சொல்லுவோம், கம்புளி அப்படின்னு சொல்லுவோம். கம்புளி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு சரியான எழுத்து வழக்கு என்னங்க, கம்பளி. அதே போல் கிரகணம்க்கு கிராணம் அப்படின்னு சொல்லுவோம். சரியான எழுத்து வழக்கு கிரகணம். இங்கே பொறுத்த வரைக்கும் 25ல் எல்லாமே சரியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 26வது கேள்வி, பிழையான தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே போல் தான் இங்கேயும் நம்ம கண்டுபிடிக்கணும். யானை பிளிறது, ஒருமையில் தான் வந்திருக்கு. யானை ஒன்று தானே சொல்லியிருக்காங்க, பிளிறது ஓகே தான். பி ஆப்ஷன் பாருங்கள், மான்கள் ஓடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க சொன்னேன், பன்மையில் வந்துச்சு அப்படின்னா ஓடின, ஒருமையில் வந்தால் மட்டும்தான் ஓடியதுன்னு சொல்லி யூஸ் பண்ணோம். அப்போ மான்கள் ஓடினன்னு வந்தால் தான் சரியானது. இங்கே பிழையான தொடர் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 26க்கு பி ஆப்ஷன். 26க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 27வது கேள்வி, தவறான பிழையை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தென்றல் அப்படின்றது தவறானது. என்னங்க வரும், 2 சுழினா தான் வரணும். கண்டம் அப்படின்றது சரியானது. நன்றி சரியானது. மண்டபம் அப்படின்றது சரியானது. ஒரு நமக்கு 12th புக்கில் இந்த ஃபஸ்ட் லெசன்லேயே ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதாவது 3 சுழி நான் வந்தால் அதற்கு இணை எழுத்த என்னங்க வரும், டா தான் வரும். அப்படி வரலன்னா வேறு எது எழுத்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து தமிழ் எழுத்தே அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே அதே போல் 2 சுழி நான் வந்துச்சுன்னா ராதா வரணும். புரியுதுங்களா, ராதா வரணும். இது இந்த கேள்விக்கு மட்டும் இல்லை, மற்ற இதுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். 2 சுழி நான் வந்துச்சுன்னா பக்கத்தில் ராதா வரணும். எந்த ரான்னு புரியுதுங்களா, ரா வல்லின ரா. 3 சுழி நான் வந்துச்சிங்கன்னா டா தான் வரணும். அதுதான் அதற்கான இணை எழுத்து. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பாருங்கள், மண்டபம் 3 சுழி டா தான் வரும். அதே போல் நன்றி இன்னு வந்துச்சுன்னா 2 சுழி வந்துச்சுன்னா ரீ தான் வரும். அதுதான் சரியான தமிழ் எழுத்து. ஒருவேளை அது மாறி வந்துச்சு அப்படின்னா அது தமிழ் எழுத்து கிடையாது. நமக்கு கொஷினில் இந்த மாதிரி தாங்க ட்விஸ்ட் வைப்பாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், எந்த எழுத்துக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் தான் லகர வேறுபாடு இருக்கு இல்லையா, அதுவும் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த 3 லாவுக்கும் மேல் நோக்கலாம், கீழ் நோக்கலாம், சிறப்புலாம், அந்த 3 லாவுக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 28வது கேள்வி, கோவலன் சிலம்பு விற்க போனான். சரி, மலையே பயிர்க்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன அப்படின்றது பன்மையாக சொல்கிறாங்க இந்த இடத்துல. அப்படிலாம் இல்லைல்ல, அப்போ புரிகின்றது அப்படின்னு தான் வரணும். இப்போ இங்கே பிழை நீக்கி எழுதுங்கன்னா 28க்கு பி ஆப்ஷன் தான். மீதியெல்லாம் பாருங்கள் கரெக்டாக தான் இருக்கும். பேருந்து நிறுத்தும் இடத்தில் பள்ளிக்கூடம் இருக்கிறது. நம் நாட்டில் பெருவாரியான மக்கள் உள்ளார்கள். ஓகேங்களா, மீதி எல்லாமே சரியாக தான் இருக்கும். 28க்கு பி ஆப்ஷன். புரிகின்றது அப்படின்னு தான் வரணும். ஏன்னா ஒருமையில் வந்தால் தூ தான் வரணும். இதில் வந்து நீங்கள் தப்பே பண்ணிடக்கூடாது. சரிங்களா, ஒருமையும் பன்மையும் நான் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன், தப்பே பண்ணிடக்கூடாது. 29 பிழையான சொல்லை கண்டுபிடி. இங்கே பார்த்தீங்கன்னா எது தப்புனா டி ஆப்ஷன் தான் தப்பு. மீதியெல்லாம் சரியாக தான் இருக்குது. இந்த ரை வரக்கூடாதுங்க. கடை பாறைக்கு வந்து இந்த ரை தான் வரணும். ஓகேங்களா, இடையினரை தான் வரணும். 30வது கேள்வி, பிழையான சொல்லை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெயர்த்தி அப்படின்றது சரியானதா. நீயே சொன்ன இல்லைங்களா, பேத்தின்னு வரக்கூடாது, பெயர்த்தி அப்படின்னு சொல்லி தான் வரணும். அடுத்து வந்து தகப்பனார், பி ஆப்ஷன் தகப்பனார், அதுவும் சரிதான். சி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளவு ஏ வந்து வரக்கூடாது, ஈ தான் வரணும். இளவு அப்படின்றது தான் சரியானது. அப்போ 30க்கு சரியான ஆன்சருங்க என்னங்க, சி ஆப்ஷன். 30க்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 31 அடங்கு அடக்குக்கு ரிலேட் பண்ணி கேட்டிருக்காங்க. அதாவது அடங்கு, இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா சி ஆப்ஷன். ஆசிரியர் அடங்கியதால் மாணவர் அடங்கினர். ஆசிரியர் அடக்கியதால் இந்த இடத்துல இக்கு வரணும். பார்த்தீங்களா,
இந்த இடத்துல தப்பாக இருக்குது, சரி பண்ணிக்கோங்க. 31க்கு ஆனால் சி ஆப்ஷன் தான். ஆனால் எப்படி வரணும்னா ஆசிரியர் அடக்கியதால் மாணவர் அடங்கினர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஆசிரியர் அடக்கியதால் மாணவர் அடங்கினர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா தப்பாக தான் இருக்கும். இங்கே என்னென்னா சரியான ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் தான் வரணும். அந்த மீனிங் வந்து இந்த இடத்துல உடனே தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண வேணாம். இங்கே வந்து அந்த மீனிங் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் மேட்ரு. அடக்கு அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன, அடங்கு அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். 32வது கேள்வி, பழக்கலவை டேஸ் ஜாடியில் தண்ணீரை டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பழக்கலவை, இதுக்கான ஆன்சர் என்னன்னா 32க்கு சி ஆப்ஷன். பழக்கலவை நிறைந்த, எந்த ரை வரணும்னு பார்த்துக்கோங்க, நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர் சரிங்களா, நிறைத்தனர். நெக்ஸ்ட்டு 33வது கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து இங்கே கொஞ்சம் தப்பாக இருக்கும். டைப்பிங் பண்ணும்போது ஒரு சில மிஸ்டேக் வருங்க, அதனால் அதை வந்து இது பண்ணிக்க வேணாம். இது பார்த்திங்கன்னா 33க்கு கண்ணன் வளைந்த நிலையில் பானைனாலே பானை வனைந்தான் அப்படின்னு தானே வரணும். இப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா சி ஆப்ஷன் தான். ஆக்சுவலி சி ஆப்ஷன் தான். ஆனால் கொஞ்சம் வந்து இந்த இடத்துல வனைந்தான் அப்படின்றது இந்தாண்ட வரணும். கண்ணன் வளைந்தன்றது இங்கே வரணும், வளைந்த அப்படின்றது வந்து இங்கே வரணும், வனைந்த அப்படின்றது வந்து இங்கே வரணும். ஓகேங்களா, அது பார்த்துக்கோங்க. 33க்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 34, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. 34க்கு பி ஆப்ஷன். கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன். நெக்ஸ்ட்டு 35, சேர்த்து பொருள் வேறுபாடு அறிந்து தவறானதை கண்டுபிடிங்க. இதுக்கு என்னன்னா டி ஆப்ஷன். தவறானதானே கேட்டிருக்காங்க, அப்போ மீனிங் வந்து எந்த இடத்துல தப்பாக வந்திருக்குன்னு பார்க்கணும். ராமுவை பள்ளியில் சேர்ந்தனர் அப்படின்னு வரக்கூடாதுல்ல, சேர்த்தனர் அப்படின்னு தான் வரணும். சேர்ந்தனர்னு வரக்கூடாதுல்ல. அப்போ இங்கே தப்பானது எதுங்க, 35க்கு டி ஆப்ஷன். 35க்கு டி ஆப்ஷன். 36, கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான். 36க்கு பி ஆப்ஷன். 36க்கு பி ஆப்ஷன். 37, பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கதிர் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. டி ஆப்ஷன். 37க்கு டி ஆப்ஷன். 38, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உரினா என்ன மீனிங்க, கலற்று. 38க்கு ஏ ஆப்ஷன். உரினா இந்த ரீ வந்துச்சுன்னா கலற்று, வல்லினரி வந்துச்சுன்னா தூக்கு. நெக்ஸ்ட் 39, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. மாற்று கொடுத்துருக்காங்க. பி ஆப்ஷன். மனிதராக மாறு, மற்றவரையும் மாற்றுன்றது சரியானது. நெக்ஸ்ட்டு 40, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. பணித்துக்கான மீனிங் என்னன்னு கேட்டுருக்காங்க. பணிந்துனா பணிந்து நடத்தல், பணிவுடன் நடந்து கொள்ளுதல். பணித்துனா கட்டளை இடுதல். அப்போ எதுங்க, ஏ ஆப்ஷன். 40க்கு ஏ ஆப்ஷன். 41, பிழையான தொடரை தேர்ந்தெடுக்க. 41, அழகாக, அதாவது சந்திப்பில் இந்த இடத்துல பார்க்கணும். நிறைய கொடுத்தான் சரி, இனிக்க பேசினான் சரி, அழகாக இச்சு வரணும். ஏன்னா ஆக அப்படின்னு வந்துச்சுன்னா, ஆக அப்படின்றதுக்கு பின்னாடி இச்சு வரணும் அப்படின்றது நமக்கு விதி. அதனால் அழகாக சிரித்தாள் அப்படின்னு இச்சு வரணும். அப்போ இங்கே தவறானது எதுனா சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 42வது கேள்வி, வருவதாக கூறினார் சரி, செய்வதாக சொன்னார் சரி, வருவதாய் சொன்னான் சரி. டி ஆப்ஷன் தான் தப்பு. பார்த்ததாய் கூறினாள் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். பார்த்ததாய் கூறினாள் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இக்கு வரணும் அந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு 43, கலைத்தலுக்கான மீனிங் கேட்டிருக்காங்க. கலைத்தல்னா அழித்தல், அது வந்து அழிச்சு போடுறது. 43க்கு சி ஆப்ஷன். கலைத்தல்னா அழித்தல், கலைத்தல்னா சோர்தல், களைச்சு போகிறாங்க, களைச்சு போயிட்டாங்க ரொம்ப அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. இந்த கலைக்கான இன்னொரு மீனிங் வந்து வேண்டாத செடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து 44வது கேள்வி, செங்கோல், இதனுடைய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. செங்கோலினுடைய எதிர்ச்சொல் என்னங்க, கொடுங்கோல். 44க்கு ஏ ஆப்ஷன்.
அடுத்து 45 ஒருத்தார் என்பதன் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. ஒருத்தாருக்கு எதிர்ச்சொல் கேட்குறாங்க. 45க்கு டி ஆப்ஷன் பொறுத்தவர். ஒருத்தார்னா பொறுத்தவர். 46 மேதை என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. 46க்கு மேதைனா எதிர்ச்சொல் வந்து பேதை. 47 புல் என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. 47க்கு புல்னா மீனிங் என்னன்னா கீழே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதற்கான எதிர்ச்சொல் என்னன்னா மேலே. அப்போ சரியான ஆன்சர் பி ஆப்ஷன். 47க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 48வது கேள்வி எடுப்பு என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எடுப்பு அப்படின்னா என்னென்னா தொடங்கி வைத்தல். அப்போ எதிர்ச்சொல் என்ன முடிச்சு வைச்சல் தான் எதிர்ச்சொல். அப்போ 48க்கு பி ஆப்ஷன். 48க்கு பி ஆப்ஷன். நனந்தலை உலகம் இதனுடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. நனந்தலை உலகம் அப்படின்னா என்னென்னா அகன்ற உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதற்கான எதிர்ச்சொல் என்னென்னா சிறிய உலகம். 49க்கு சி ஆப்ஷன். 49க்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 50வது கேள்வி இன்சொல் இதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இன்சொல் என்ன அதற்கான எதிர்ச்சொல் என்னங்க வன்சொல். 50க்கு சி ஆப்ஷன். 51 பூரியார் இதனுடைய பொருள் கேட்டிருக்காங்க. பூரியார் அதனுடைய பொருள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இழிந்தவர் பொருள். சரிங்களா. 51க்கு பி ஆப்ஷன். 52க்கு மா என்பதன் எதிர்ச்சொல் தருக. 52க்கு மா என்பதன் எதிர்ச்சொல். 52க்கு டி ஆப்ஷன். மானா பெரிய மீனிங். இந்த இடத்துல ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் மாவுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்குது. இங்கே வந்து பெரியன்றது மீனிங். அப்போ அதற்கான எதிர்ச்சொல் என்னென்னா சிறிய. நெக்ஸ்ட்டு 53 அல்லல். அல்லல்னா என்னங்க துன்பம். எதிர்ச்சொல் வந்து அல்லல்னா டைரக்ட் மீனிங் வந்து துன்பம். அப்போ துன்பத்துக்கு எதிர்ச்சொல் என்னங்க இன்பம். 53க்கு பி ஆப்ஷன். 53க்கு பி ஆப்ஷன். 54 பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. பொருட்செல்வம் இது எப்படிங்க பிரிக்கலாம்? பொருள் கூட்டல் செல்வம். பொருள் கூட்டல் செல்வம். 54க்கு சி ஆப்ஷன். 55 செவ்வியான் என்னும் சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. செவ்வியான் அப்படின்னா என்னென்னா சான்றோர். செவ்வியான் அப்படின்னா என்னென்னா சான்றோர். நெக்ஸ்ட்டு 56 சீர்வரிசையை ஒழுங்குபடுத்தி எழுதுக அப்படின்றாங்க. இதற்கு சரியான சீர் என்னன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலி இது என்னன்னா பி ஆப்ஷன். இது எந்த திருக்குறள் எந்த அதிகாரத்தில் வரும்னா அருளுடைமை அப்படின்ற அதிகாரத்தில் வரும். அருளுடைமை அப்படின்ற அதிகாரத்தில் வரும். இது பார்த்திங்கன்னா மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சுமினை. இதில் என்னென்னா உலகில் நிலை பெற்றுள்ள உயிர்களை போற்றி ஒருத்தர் வந்து உலகில் இருக்கக்கூடிய உயிர்களை நிலை பெற்றுள்ள உயிர்களை போற்றி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு தன் உயிரின் பொருட்டு அஞ்சு வாழ்கின்ற தீவினையே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளோட மீனிங் சொல்லப்படுது. சரிங்களா. திருக்குறளை அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கிங்க. திருக்குறள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா திருக்குறளோட மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி சீர் மாற்றி மாற்றி கொடுக்கும்போது ஈஸியாக போட்டுடலாம். மண்ணுயிர் ஓம்பி. மண்ணுயிர்னா என்னென்னா மண்ணுயிர்க்கான மீனிங்னா உலகில் நிலை பெற்றுள்ள உயிர்கள். உலகில் நிலை பெற்றுள்ள உயிர்களை தான் மண்ணுயிர்னு சொல்கிறாங்க. ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு உலகில் நிலை பெற்றுள்ள மற்ற உயிர்களை போற்றி அருளுடையவனாக இருப்பவருக்கு இல்லை என்ப என்ன இல்லை அப்படின்னா தன் உயிரை பற்றிய அஞ்சக்கூடிய வினை இல்லை. தன் உயிரின் பொருட்டு அஞ்சு வாழ்கின்ற தீவினை அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 56க்கு பி ஆப்ஷன். இந்த இடத்துல சரியான சீர்வரிசை இதுதான். அடுத்து 57 ஒருவர் இல்லாத போது டேஸ் என வள்ளுவர் கூறுகிறார். புறங்கூறுதல் கூடாது. 57க்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 58 இந்த கூற்று யார் சொன்னதுன்னு கேட்டிருக்காங்க. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது யாருங்க? பாரதியார். 57க்கு 58க்கு ஏ ஆப்ஷன். 58க்கு ஏ ஆப்ஷன். 59 வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்ற வரிகளின் ஆசிரியர். இந்த கூட்டு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசன். பி ஆப்ஷன். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். நெக்ஸ்ட்டு 60வது கேள்வி அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் சொன்னது யாருங்க? ஔவையார். இதே வந்து கடுகை துளைத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா இடைக்காடனார். கடுகை துளைத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா இடைக்காடனார். சரிங்களா. இடைக்காடனார். 61 யாருடைய நட்பை
விலை கொடுத்தாவது விட்டுவிட வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார். 61க்கு ஏ ஆப்ஷன். மனதில் மாசு உள்ளவர்களுடைய நட்பை ஏதாவது கொடுத்தாவது அதை விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். ஓகேங்களா, யாருடைய நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிட வேண்டும்? மனதில் மாசு உள்ளவர்களுடைய நட்பை. 62 வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 62க்கு பரணர். டி ஆப்ஷன். 62க்கு டி ஆப்ஷன். நெக்ஸ்ட், வாழும் வள்ளுவம் என்னும் நூலின் ஆசிரியர். 63வது கேள்வி. வாழும் வள்ளுவம் என்னும் நூலின் ஆசிரியர். சி ஆப்ஷன். வாசே குழந்தைசாமி. வாசே குழந்தைசாமி. நெக்ஸ்ட்டு, சுக்கிரநீதி மனநூல் முதலியவற்றின் வழிநூல் திருக்குறள் என்பாரின் கூற்றை மறுத்து திருக்குறள் முதல் நூலை என்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நக்கீரர். 64க்கு ஏ ஆப்ஷன். 64க்கு ஏ ஆப்ஷன். 65 உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுகிறது. சரிதான். ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது. சரிதான். அப்போ 65க்கு ரெண்டுமே சரி. ரெண்டுமே சரின்னா சி ஆப்ஷன். 65க்கு சி ஆப்ஷன். 66 ஓர் அரசின் எது அறவோர் நூல்களுக்கும் அறவழி செயல்களுக்கும் அடிப்படையாக அமையும் என வள்ளுவர் கூறுகிறார். வெண்கொற்ற குடை. 66க்கு ஏ. 66க்கு ஏ ஆப்ஷன். செங்கோன்மை. 66க்கு செங்கோன்மை. 66க்கு செங்கோன்மை. ஓர் அரசின் எது அறவோர் நூல்களுக்கும் அறவழி செயல்களுக்கும் அடிப்படையாக அமையும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா செங்கோன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான திருக்குறள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோள். அதாவது இந்த திருக்குறளுக்கான மீனிங் என்னன்னா, அந்தணர் போற்றக்கூடிய மறைநூல்களுக்கும், புரியுதுங்களா, அந்தணர் போற்றக்கூடிய மறைநூல்களுக்கும் அறத்திற்கும், அறம்னா என்னங்க, நீதிக்கும் அடிப்படையாக நின்று உலகத்தை காப்பது எது? அரசனுடைய செங்கோல். அதுதான் செங்கோன்மை, செங்கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோள். அந்தணர் போற்றக்கூடிய மறைநூல்களுக்கும் அறத்திற்கும் அடிப்படையாக நின்று உலகத்தை காப்பது அரசனுடைய செங்கோல் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், 67வது கேள்வி. எதை அனைத்தையும் அறிந்தே ஒருவருடன் நட்பு கொள்ள வேண்டும் என வள்ளுவர் கூறுவதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எது தவறுனா 3 மட்டும்தான் தவறானது. சி ஆப்ஷன் தான் வரும். இப்போ என்ன சரினா, குணம், செல்வம், குற்றம் இதை ஆராய்ந்து அவங்களுடைய நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான திருக்குறள் சொல்கிறேன், 67க்கானது. குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இன்னும் அருந்தியாக்க நட்பு. ஒருவனுடைய குணத்தையும் குடிப்பிறப்பையும் குற்றத்தையும் குறையாத இனத்தாரின் இயல்பையும் அறிந்து அவனோடு நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். நம்ம ஒருவருடைய குணத்தையும் குடிமையும் குணமும் குற்றமும் இது எல்லாத்தையும் அறிந்து அதுக்கப்புறம் தான் அதாவது செல்வம் அப்படின்றது தப்பு, குணம், குடிப்பிறப்பு, குற்றம் இது 3ஐயும் அறிஞ்சு தான் அவங்களுடைய நட்பு கொள்ள வேண்டும். இங்கே சரியானது எதுனா குணம், குடிப்பிறப்பு, குற்றம். தவறானது தான் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செல்வம் அப்படின்றது தான் தவறானது. செல்வத்தை பார்த்து பழகக்கூடாது. இப்போ தவறானது சி ஆப்ஷன். 3 மட்டும் தவறு. இன்னொரு டைம் சொல்கிறேன். குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இன்னும் அருந்தியாக்க நட்பு. ஒருவனுடைய குணத்தையும் குடிப்பிறப்பையும் குற்றத்தையும் குறையாத இனத்தாரின் இயல்பையும், அவங்களுடைய இயல்பையும் அறிந்து அவனோடு நட்பு கொள்ள வேண்டும். 4 விஷயம் சொல்கிறாங்க. 1 குணம், குடிப்பிறப்பு, குற்றம், இன்னொன்று இயல்பு. சரிங்களா. நெக்ஸ்ட்டு 68 மாசு அப்படின்றதனுடைய பொருள் தான் கேட்டிருக்காங்க. மாசுனா குற்றம். 68க்கு சி ஆப்ஷன். 68க்கு சி ஆப்ஷன். 69 மருவு அப்படின்றதனுடைய பொருள் கேட்டிருக்காங்க. 69க்கு ஏ ஆப்ஷன். தழுவு, மருவு, தழுவு. நெக்ஸ்ட்டு 70 ஒருவு அப்படின்றதனுடைய பொருள் கேட்டிருக்காங்க. ஒருவுனா பி ஆப்ஷன். 70வது கேள்வி. ஒருவு என்பதன் பொருள் தருக. 70க்கு பி ஆப்ஷன். தவிர். 70க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 71 அடு என்பதன் பொருள் தருக. 71க்கு சி ஆப்ஷன். அடுனா அழிதல். நெக்ஸ்ட்டு 72 சீர்வரிசை ஒழுங்குபடுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எது சரியானதுன்னா ஏ தான் சரியானது. அறநலியி அல்லவை செய்தலின் தீதி புறநலியி பொய்த்து நகை. 72க்கு ஏ ஆப்ஷன்.
நெக்ஸ்ட்டு 73 கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். சரியானது என்ன? சொல். 73க்கு பி ஆப்ஷன். 74 பொறை அப்படின்றதனுடைய பொருள் கேட்டிருக்காங்க. டி ஆப்ஷன். பொறைனா 74க்கு டி ஆப்ஷன். பொறைனா பாரம். 75 பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. அற்றுன்றது வெளிப்படையாக வந்துருச்சுன்னா அப்போ இதில் பயின்று வந்துள்ள அணி என்னங்க? ஊமை அணி. 75க்கு ஏ ஆப்ஷன். 76 பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. அதாவது எதிர்ச்சொல்லின் அடிப்படையில் தான் வந்து பொருத்தணும். 76க்கு ஃபஸ்ட்டுக்கு என்னங்க? எளிதுனா அரிது, பாராட்டுனா தூற்றுதல், பயனுடையார்னா பயனிலார், நகைனா அழுகை. அப்போ 2, 3, 4, 1 ஏ ஆப்ஷன். 76க்கு ஏ ஆப்ஷன். 77 பண்பு கூட்டல் இலான் சேர்த்து எழுதுக. பண்பிலான். 77க்கு ஏ ஆப்ஷன். 78 எளிதென்ப பிரித்தெழுதுக. எளிது கூட்டல் என்ப. ஏ ஆப்ஷன். 78க்கு ஏ ஆப்ஷன். 80 மக்களொப்ப பிரித்தெழுதுக. மக்கள் கூட்டல் ஒப்ப. ஏ ஆப்ஷன். 80க்கு ஏ ஆப்ஷன். மக்கள் கூட்டல் ஒப்பு. மக்கள் ஒப்பு அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 81 சீர் சரியாக பொருந்தியுள்ள குறள் கேட்டிருக்காங்க. 81க்கு ஏ ஆப்ஷன். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாசையின் அப்படின்றதான் சரியானது. இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாசையின். 81க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 82 ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் டேஸ் கோடிட்ட தொடரை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்தும் யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. 82க்கு டி ஆப்ஷன். தேர்ந்து செய்வதே முறை. நெக்ஸ்ட்டு 83 என்பதத்தால் என தொடங்கும் குறளில் வரும் இரண்டாம் அடி எது? என்பதத்தால் எளிதென்ப யார் மாட்டும் அப்படின்னு சொல்லி வரும் இல்லைங்களா? அதனுடைய அடி இரண்டாம் அடி கேட்குறாங்க. 83க்கு ஏ ஆப்ஷன். பண்புடைமை என்னும் வழக்கு. 83க்கு ஏ ஆப்ஷன். பண்புடைமை என்னும் வழக்கு. என்பதத்தால் எளிதென்ப ஒரு நிமிஷம் திருக்குறள் சொல்கிறேன் கேட்டுக்கங்க. என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. பண்புடைமை அப்படின்ற அதிகாரத்துக்கு கீழே முதல் திருக்குறளாக இதுதான் இருக்கும், பார்த்துக்கோங்க. என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இரண்டாம் அடி தான் நம்ம கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 84 அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் அடிக்கோடிட்ட சொல்லின. ஆன்ற அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. 84க்கு ஏ ஆப்ஷன். ஆன்றனா உயர்ந்த. நெக்ஸ்ட்டு 85 சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதில் எது சரியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 85க்கு சி ஆப்ஷன். உறுப்பெத்தல் மக்களொப்பு அன்றல் வெறுத்தக்க அப்படின்றதான் சரியான அந்த வரிசை. நெக்ஸ்ட்டு 86 சீர் சரியாக பொருந்தியுள்ள குறள் எது? 86க்கு பி ஆப்ஷன். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். 86க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 87 அறம்போலும் என தொடங்கும் குறளில் வரும் இரண்டாம் அடி எது? அறம்போலும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய திருக்குறளுடைய இரண்டாம் அடி என்னன்னு கேட்குறாங்க. அந்த திருக்குறள் சொல்கிறேன். அறம்போலும் கூர்மையர் எனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். இப்போ மக்கட்பண்பு இல்லாதவர் அப்படின்றதான் எங்கெங்கே இருக்குது? டி ஆப்ஷனில் இருக்குது. 87க்கு டி ஆப்ஷன். இந்த குறளுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, அறம் போன்ற கூர்மை உடையவராக அறம் போன்ற கூர்மையான அறிவு உடையவர்களாக இருந்தாலுமே மக்களுக்குரிய பண்பு இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க? மரத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. ஓரருடைய மரமாகவே கருதப்படுவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இதில் கேள்வி வேறு எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ மக்களுக்குரிய பண்பு இல்லாதவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் அல்லது எதனுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி விலங்கா மரமா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம என்னங்க போடணும்? மரத்தோடு தான் ஒப்பிடுறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுதான் அறம் போலும் கூர்மையர் எனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். மக்கட்பண்பு இல்லாதவங்க என்னதான் அறிவு படிச்சிருந்தாலுமே அவங்க ஒரு மக்களுக்குரிய பண்புகள் இல்லைன்னா அவங்க மரத்தோடு தான் மரம் மாதிரி தான் அவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து 88வது கேள்வி. ஆய்ந்தறிந்து கொள்ளத்தான் கேண்மை கடைமுறை அப்படின்னு சொல்லிட்டு வரும். 88க்கு ஏ ஆப்ஷன். 88க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 89
கேட்டினும் உறுதி ஓர் கிளைநரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் வரும் இல்லைங்களா. இந்த திருக்குறளினுடைய 2ஆம் அடி எதுன்னு கேட்குறாங்க. 89க்கு 89க்கு சி ஆப்ஷன். நீட்டி அழைப்பதோர் கோல். நீட்டி அளப்பதோர் கோல். 90 சீர் சரியாக பொருந்தியுள்ள குறள் எதுன்னு கேட்குறாங்க. 90க்கு சி ஆப்ஷன். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லறுக்க முன்னின்று பின்னோக்கா சொல். 90க்கு சி ஆப்ஷன். 91 சரியான தொடரை கண்டறிக. 91க்கு டி ஆப்ஷன். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிருப்பின் அப்படின்றதான் சரியானது. நெக்ஸ்ட்டு பூரியார் கண்ணும் உள அப்படின்னு வரும். 92க்கு சி ஆப்ஷன். 93 வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. 93க்கு ஏ ஆப்ஷன். 93க்கு ஏ ஆப்ஷன். 94 பண்பிலான் என தொடங்கும் குறளில் வரும் 2ஆம் அடி என்னன்னு கேட்குறாங்க. முன்னாடி இந்த திருக்குறள் பார்த்தோம் இல்லையா. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. 94க்கு பி ஆப்ஷன். 95 அன்புடைமை என தொடங்கும் குறளில் வரும் 2ஆம் அடி எது. அன்புடைமை என தொடங்கும் குறளில் வரும் 2ஆம் அடி எது. 95க்கு சி ஆப்ஷன். பண்புடைமை என்னும் வழக்கு. இதற்கான திருக்குறள் என்னன்னா, அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடையராக திகழ்தல் உயர்ந்த குடிப்பிறப்பு ரெண்டுமே பண்பாளரின் இயல்பு அப்படின்றாங்க. இது கொஷின் எப்படி வரலாம்னா வேறு மாதிரி. பண்பாளரின் இயல்பாக வள்ளுவர் கூறுவது எதுன்னு கேட்கலாம். என்னன்னா அன்புடையவராய் திகழ்தல் உயர்ந்த குடிப்பிறப்பு இது ரெண்டுமே பண்பாளரின் இயல்பு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அன்புடையவராக திகழ்தல் உயர்ந்த குடிப்பிறப்பு இது ரெண்டும் யாரின் இயல்பு அப்படின்னு கேட்கலாம். பண்பாளரினுடைய இயல்பு. இப்போ பண்பாளர், அறிவுடையோர் அந்த மாதிரி கொஷின் ஆப்ஷன் வச்சுட்டா நம்ம எது செலக்ட் பண்ணால் பண்பாளரினுடைய இயல்பு அப்படின்றதான் செலக்ட் பண்ணோம். அன்புடையவராய் திகழ்தல் உயர்ந்த குடிப்பிறப்பு ரெண்டும் பண்பாளரின் இயல்பு. நெக்ஸ்ட்டு 96 பண்பொத்தல் ஒப்பதாம் டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல என்ன வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். 96க்கு சி ஆப்ஷன். ஒப்பதாம் ஒப்பு. 97 நகையுள்ளும் இன்னாது டேஸ் பகையுள்ளும். 97க்கு பி இகழ்ச்சி. நெக்ஸ்ட்டு 98 அறம்போலும் கூர்மையர் எனும். கூர்மைய அப்படின்றது ஒன்றும். 98க்கு ஏ ஆப்ஷன். 99 பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் தன்பால் கலந்தீமையால் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நன்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. நன்பால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வரணும். 99க்கு சி ஆப்ஷன். 99க்கு பி ஆப்ஷன். 99க்கு பி ஆப்ஷன். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நன்பால் கலந்தீமையால் திரிந்தற்று அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ 99க்கு பி ஆப்ஷன். 100 நகல்வல்லார் என தொடங்கும் குறளில் 2ஆம் அடி எதுன்னு கேட்குறாங்க. நகல்வல்லார் என தொடங்கும் குறளின் 2ஆம் அடி எதுன்னு கேட்குறாங்க. 100க்கு சி ஆப்ஷன். பகலும் பார் பட்டான்றிருள். அதாவது இந்த திருக்குறளோட மீனிங் என்னன்னா, நகல்வல்லார் அல்லாருக்கு மாயிரும் நாளம் பகலும் பார் பட்டான் இருள். அதாவது ஒருத்தவங்க பிறரோட பேசி பழகி சிரித்து மகிழ இல்லாத ஒரு இயல்பை உடையவராக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பெரிய உலகமே எப்படி தெரியுமா, பகலிலும் இருளாகவே தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வேற மாதிரி எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னா, யாருக்கு பகலிலும் இப்பெரிய உலகம் பகலிலும் இருளாக தோன்றும் அப்படின்னா, பிறரிடம் பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவர்களுக்கு இப்பெரிய உலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதற்கான திருக்குறள் தான் நகல்வல்லார் அல்லாருக்கு மாயிரு நாளம் பகலும் பார் பட்டன்றிருள். இதில் அந்த 2ஆம் அடி இருக்கு இல்லையா, பகலும் பார் பட்டான்றிருள் யாருக்கு அப்படின்னு கூட கொஷின் கேட்கலாம். எப்படி கொஷின் கேட்கலாம், பகலும் பார் பட்டான்றிருள் யாருக்கு. அப்போ பகலும் பார் பட்டான்றிருள் அப்படின்னா பகலும் இருளாக தோன்றும் யாருக்கு அப்படின்னா நகல்வல்லார் அல்லாருக்கு, பிறருடன் சிரித்து பேசி மகிழ இயலாதவர்களுக்கு பகலும் இருளாக தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஸ்ட் 4க்கான கொஷின் அவ்வளோதான். 100க்கு எத்தனை கேள்வி சரியாக போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.